இலங்கை போலீசால மட்டுமில்லாமல் சர்வதேச போலீசால கூட நெருங்க முடியாமல் இருந்த, கைது செய்ய முடியாமல் இருந்த பாதாள குழுவினுடைய தலைவன் சொல்லி அடையாளப்படுத்தப்படுற போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சொல்லப்படுற கணேமுல்ல சஞ்சீவ படுகொலைக்கு காரணமானவர் சொல்லி அடையாளப்படுத்தப்படுற கெஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்ற செய்தி தான் இன்றைக்கு இலங்கையில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்த ஆபரேஷன் ரகசியமான முறையில் நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்டிருக்கு. 2 போலீஸ் அதிகாரிகள் ரகசியமாக போய் 7 நாட்கள் முன்னெடுத்த ஒரு விசேட நடவடிக்கை அடிப்படையில் இந்த 6 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது எப்படி திட்டமிடப்பட்டது, இந்த 6 பேரும் எப்படி கைது செய்யப்பட்டாங்க, இதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்றதை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். கணேமுல்ல சஞ்சீவ் சொல்லப்படுற போதைப்பொருள் கடத்தல் மன்னன் இல்லாட்டி பாதாள நடவடிக்கைகளினுடைய ஒரு குழுட தலைவன் சொல்லி அடையாளப்படுத்தப்படுற கணேமுல்ல சஞ்சீவை நீதிமன்றத்துக்குள்ள வச்சு சுட்டு படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் கெஹல்பத்ர பத்மே சொல்லப்படுற நபர் சம்பந்தமாக அதிகம் பேசப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான ஒரு நபர் படங்களில் பார்க்குற மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி தன்னை காட்டிக்கொள்கிற நபர் என்ற அடிப்படையில் ஒரு சில ஊடகங்கள் நேர்காணல் கூட எடுத்திருந்தது. இன்டர்வியூ கொடுக்கிற அளவுக்கு பிரபல்யம் அடைஞ்ச ஒரு நபராக மாறியிருந்தார். போலீசால் தேடப்பட்டு வந்த ஒரு நபர், சர்வதேச போலீசாலையும் தேடப்பட்டு வந்த ஒரு நபர், சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட எங்கன்னு சொல்லியே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த ஒரு நபர் தான் கெஹல்பத்ர பத்மே. சில நாட்களுக்கு முதலையும் கூட வெளிநாடு ஒன்றில் கைது செய்யப்பட்டதா செய்திகள் வெளிவந்திருந்தாலும் கூட லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து அந்த குழுவை சேர்ந்தவர்கள் பத்மேவும் அந்த குழுவோட சம்பந்தப்பட்ட மற்ற நபர்களும் தப்பி ஓடினார்கள் என்ற செய்தி கூட வெளிவந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் கைது செய்யப்படுறது, தப்பி ஓடுறது, பணம் கொடுக்கிறது என்ற விளையாட்டு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. இந்த கெஹல்பத்ர பத்மேவையும் அந்த குழுவையும் சேர்ந்தவர்களை கைது செய்யறதுக்குன்னு சொல்லி இலங்கையினுடைய போலீசால ஒரு விசேடமான ரகசிய சீக்ரெட் ஆபரேஷன் திட்டமிடப்பட்டிருந்தது. இலங்கை போலீசால இதுவரைக்கும் முன்னெடுக்கப்பட்டு வந்த கைதுகள், சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மாதிரி இந்த கெஹல்பத்ர பத்மே இல்லாட்டி அந்த குழுவை சேர்ந்தவர்களை நெருங்குறதுன்றது சாத்தியமாகாது. தொழில்நுட்பம் என்றது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணமும் தொழில்நுட்பமும் இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்களோட தொடர்பு பட்டிருக்கிற நபர்கள் தப்பி ஓடுறது, தலைமறைவாகிறது, இதுக்கு பின்னால் இருக்கிறது தொழில்நுட்பமும் பணமும். அப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சரிநிகரா போலீஸும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியது ஒரு காலத்தினுடைய கட்டாயம். அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய போலீஸ் ஒரு டேட்டா பேஸை உருவாக்கி இருந்தது. இந்த பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற குழுவினுடைய செயற்பாடுகள், அவங்களுடைய போன் சம்பந்தமான தரவுகள், யாரோட தொடர்பில் இருக்கிறாங்க, அடுத்ததா என்ன நடக்கலாம் என்றதை ஊகிக்கிற மாதிரியான சம்பவங்களுக்காக இந்த ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ் ஒரு தரவு கட்டமைப்பு இலங்கை போலீசால உருவாக்கப்பட்டிருந்தது. இதுல ரகசியமான முறையில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதுக்குள்ள இன்னும் ஆழமான தொழில்நுட்ப விஷயங்கள் இருக்க முடியும், தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்ட சம்பவங்கள் இருக்க முடியும். ஆனால் அது வெளிப்படையாக சொல்லப்படாட்டியும் கூட தொழில்நுட்பம் இந்த கைதுல ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கு. அதுலயும் ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ் இவங்களை கைது செய்யறதுக்கும் நெருங்குறதுக்கும் உதவி செய்திருக்கு என்ற விஷயம் இன்றைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான ஒரு தரவு கட்டமைப்பு வச்சுக்கொண்டு இவர்களுடைய நடமாட்டம் சம்பந்தமான ஒரு சில தகவல்கள் முதல்ல பெறப்பட்டது. அதே காலகட்டத்தில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு நேரடியான ஒரு புலனாய்வு ரகசிய தகவல் இந்த குழு சம்பந்தமாக கிடைச்சிருந்தது என்று சொல்லியும் ஒரு சில ஊடகங்கள்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த தகவலுக்கு அமைய இந்த குழுவை கைது செய்யறதுக்கான விசேடமான ஒரு செயற்பாடு வகுக்கப்படுது. 2 பேரை கொண்ட, வெறுமனே 2 பேரை கொண்ட ஒரு போலீஸ் குழுவை இந்தோனேஷியாவுக்கு அனுப்புறதுன்றதுதான் திட்டம். இந்தோனேஷியாவில் நடந்திருக்கிற ஆபரேஷனை பார்க்குற நேரத்தில் நாங்கள் இந்த படங்களில் பார்க்குற மாதிரியான ஒரு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு. 7 நாட்களுக்கு முதல்ல இலங்கையினுடைய 2 போலீஸ் அதிகாரிகள், சிசிடியினுடைய ஒரு உயர் அதிகாரியும், கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய ஒரு உயர் அதிகாரியும், சிஐடியினுடைய ஒரு உயர் அதிகாரியும் 2 பேர் மட்டுமே 7 நாட்களுக்கு முதல்ல இந்தோனேஷியாவுக்கு போயிருக்கிறாங்க. இந்தோனேஷியாவில் இந்த கெஹல்பத்ர பத்மேவும் அவரோட சம்பந்தப்பட்ட நபர்களும் தலைமறைவாகி இருக்கிறாங்கன்ற ரகசிய தகவல் கிடைச்சதுக்கு பிறகு இந்த குழு அங்க அனுப்பப்பட்டிருக்கு. 2 பேரை கொண்ட ஒரு குழு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சில ஊடகங்கள்ல அந்த 2 பேருடைய பதவி, பெயர் விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அது அவங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனையா இருக்க முடியும். எந்த அடிப்படையில் அந்த ஊடகங்கள் அந்த செய்தி, அந்த பேர் விவரங்களை வெளியிட்டிருக்கின்றதும் இன்னும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். வெளிநாடுகளினுடைய புலனாய்வு பிரிவினுடைய உதவியும் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு. குறிப்பா இந்திய புலனாய்வு பிரிவினுடைய தகவலும் இதுல முக்கியமானது என்ற விஷயமும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருந்தது. இந்த 2 பேரை கொண்ட குழு 7 நாட்களுக்கு முதல் இந்தோனேஷியாவுக்கு போனதுக்கு பிறகு கெஹல்பத்ர பத்மேவும் அவரோட சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னும் 2 பேரும் ஒரு இடத்துல ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கிறாங்கன்ற தகவல் தெரிய வந்திருந்தது. அந்த இடத்துக்கு இந்தோனேஷியாவினுடைய பாதுகாப்பு தரப்போட இந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் போன சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து ரகசிய தகவல் அப்படியோ கசிஞ்சிருக்கு. பத்மேவும் அந்த குழுவை சேர்ந்தவர்களும் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியேறி இருக்கிறாங்க. வெளியில வந்த நபர்களை உடனடியா வெளியில வச்சு கைது செய்யறது பாதுகாப்பானதா இருக்காது, தப்பி ஓடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க முடியும் என்றதால அந்த வாகனத்தை இந்தோனேஷிய போலீஸ் வாகனம் பின்தொடர்ந்திருக்கு. அந்த
ஏற்கனவே தங்கியிருந்த நட்சத்திர விடுதியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இன்னும் ஒரு தங்குமிடத்துக்கு இந்த 3 பேரும் பயணம் செய்திருக்கிறாங்க. 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு நேரடியா 7 கிலோமீட்டருக்கும் அப்படியே ஒரு மெயின் ரோட்ல பயணம் செய்யாம 60 கிலோமீட்டர் உள் ரோடால வந்து சுற்றி சுற்றி போயிருக்கிறாங்க. யாரும் கண்டுகொள்ள கூடாது, ரகசியமா நாங்க பயணம் செய்யணும் என்ற அடிப்படையில் 60 கிலோமீட்டர் இந்த 3 பேரும் வந்து ஒரு வாகனத்துல பயணம் செய்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு இடத்துக்கு போனதும் அந்த இடத்துக்குள்ள இந்த குழுவை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்கன்றது உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்தோனேஷிய போலீஸ் அந்த இடத்தை சுற்றி வளைச்சு எல்லாரையுமே கைது செய்திருக்கு. இதுல முதல்ல வந்து அந்த வாகனத்துல பயணம் செய்த பத்மே உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்படுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டிருக்கிற நபர்களினுடைய பெயர் விவரங்கள், இவங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு சம்பந்தமா இன்றைக்கு ஊடக சந்திப்பில் கேள்வி கேட்ட நேரத்தில் வந்து தனித்தனிய பலருக்கு எதிராகவும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போதைக்கு பட்டியல்படுத்த முடியாத அளவுக்கு, இப்போதைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான குற்றச்சாட்டுகள், கொலை குற்றச்சாட்டுகள், போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற விஷயமும் இன்றைக்கு போலீஸ் மாதிபரால் சொல்லப்பட்டிருந்தது. கெஹல்பத்ர பத்மே, கமாண்டோ சலிந்த, பெகோ சமன், பானந்துர நிலங்க என்று சொல்லப்படுற நபரும் தம்பிலி லஹிரு என்று சொல்லப்பட்ட நபரும் வந்து இதுல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல ஒரு குழந்தையோட பெண் ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருக்கிறதும் இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்படி கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த பெண் வந்து பெகோ சமனுடைய மனைவி என்றதும் போலீஸ் விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நபர்கள் ஏற்கனவே ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருந்த நபர்கள் என்றதும் போலீசால வந்து இன்னைக்கு சொல்லப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான நபர்கள் இப்ப கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்தோனேஷியாவில் தான் தொடர்ச்சியா தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததா இலங்கைக்கு கூட்டி வர்றதுக்கான ராஜதந்திர முயற்சிகள் தொடர்ச்சியா முன்னெடுக்கப்பட்டு வருது. இதுல கைது செய்யப்பட்டிருக்கிற பெகோ சமனும் லஹிரு என்று சொல்லப்பட்ட நபரும் வந்து ஏற்கனவே கஜ்ஜா சொல்லி ஒரு நபர் 2 பிள்ளைகளோட படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. அந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர்கள் சொல்லி சந்தேகிக்கப்படுற அந்த 2 பேரும் இந்த குழுவில் இருக்கிறாங்கன்றதும் இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த குழுவை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டதுக்கு பிறகு ராஜதந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. ஒரு சில நாட்களுக்குள்ள அவங்க இலங்கைக்கு கூட்டி வரப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இலங்கைக்கு கூட்டி வரப்படுற இந்த மாதிரியான போதைப்பொருள் கடத்தல் மன்னன்கள், குற்றவாளிகள் சொல்லப்படுற நபர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு போதைப் பொருளை காட்டுறதுக்கு சொல்லி கூட்டி போகப்படுறது, துப்பாக்கிகளை ஆயுதங்களை காட்டுறதுக்குன்னு சொல்லி கூட்டி போகப்படுறது, அதுக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றது நமக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த சம்பவங்கள் எல்லாமே மூடி மறைக்கப்படும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த குழுவுக்கும் நடக்குமா என்ற கேள்வி இன்றைய ஊடக சந்திப்பில் ஒரு ஊடகவியலாளரால் கேட்கப்பட்டிருந்தது. அப்ப பாதுகாப்பு தரப்போட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிற ஒரு விஷயம் என்று சொன்னால் சட்டத்துக்கு அமைய இந்த குழு சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றது. இந்த குற்றவாளிகள் சம்பந்தமான விசாரணைகளை துரிதப்படுத்துறதுக்குன்னு சொல்லி என்ன சொன்னா பொதுமக்களினுடைய அதிகமான பணம் வீண் விரயம் செய்யப்படுது. கோடிக்கணக்கில் இவங்களை பராமரிப்பு செலவு மட்டுமே கோடிக்கணக்கில் செலவு செய்யப்படுது. ஒரு சில நாட்களுக்கு முதல்லையும் அந்த மாதிரியான பல தகவல்கள் வெளிவந்திருந்தது. அப்ப நீண்ட காலமா இவங்களை தடுத்து வைக்காம எப்படி விசாரணைகளை துரிதப்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இப்ப அரசாங்கம் ஒரு புதிய முயற்சியிலையும் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்னைக்கு சொல்லியிருந்தார். விசேடமான மேல் நீதிமன்றங்களை அமைக்கிறதுக்கும் அரசாங்கம் வந்து தீர்மானிச்சிருக்கு. மற்ற வழக்குகளோட நடத்தப்படுற இடங்கள்ல இதே குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்காம இந்த மாதிரியான திட்டமிட்ட குற்றச்சம்பவங்கள் ஈடுபட்ட நபர்கள் சம்பந்தமான விசாரணைகளை நடத்துறதுக்குன்னு சொல்லி விசேடமான மேல் நீதிமன்றங்கள் அமைக்கிறதுக்கும் அரசாங்கம் முயற்சி எடுத்து வருது என்ற ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டிருந்தது. இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் இல்லாட்டி சந்தேக நபர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னால் இருக்கிற வலையமைப்பு என்னன்றது பொதுமக்களுக்கு இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. பல அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டிருக்கிறாங்க. பல அரசியல் கட்சிகளுக்கும் இந்த பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களுக்கும் போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகளுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கு என்ற மாதிரியான பல தகவல்கள் வெளிவந்திருந்தது. ஆனால் அந்த நபர்களினுடைய பேர் விவரங்கள் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படல. இன்றைய ஊடக சந்திப்பில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரியட்ட அந்த அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தப்படுவாங்களா என்ற கேள்வி கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது. ஆனால் கட்டாயம் அவர்களுடைய பெயர் விவரங்கள் வெளிப்படுத்தப்படும் சொல்லி போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இலங்கையினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இந்த அளவு பெரிய ஒரு கைது சம்பவம் இன்னும் ஒரு நாட்டில் நடந்திருக்கிறது. அதுவும் 2 பேரை கொண்ட ஒரு விசேடமான போலீஸ் குழு அனுப்பப்பட்டு ஒரு விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு இந்த 6 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறதுன்றது ஒரு வரலாற்று சம்பவமா இலங்கையை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கு. இவங்கள்ட்ட நடத்தப்படுற விசாரணைகள்ல என்னெல்லாம் தெரிய வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.